தபமகரி சன்னாத தனு மனிஷா. இப்போ ஒரு குழந்தை நம்ம மாத்துக்கு வருதுன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் அந்த குழந்தையை கொஞ்சணும்னு நினைக்கிறீர்கள். அது அப்படியே கட்டி தழுவி அதை தூக்கி பிடிச்சி கொஞ்சணும்னு நினைக்கிறீர்கள். என்ன பண்ண முடியும்? குழந்தாய், ஷரீரம் வேறு, ஆத்மா வேறு. ஆத்மா என்பது நித்தியம், ஷரீரம் என்பது அனித்தியம். புரிந்ததா பிள்ளையே அப்படின்னு கேட்டால் அது புரிஞ்சுக்குமோ? புரிஞ்சுக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அது லெவலுக்கு இறங்கணும். கீழே உட்காந்துக்கணும். முதல்ல நீங்கள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு 6 அடிக்கு நின்னேன்னு வச்சுக்கோ. அது பாரு ஏதோ ஐஃபில் டவரை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு பயந்துடும். முதல்ல நீங்கள் அது கண் லெவலுக்கு இறங்கணும், உட்காந்துக்கணும். அது கண்ணை பார்க்கணும். வாடா ராஜா, வா 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 வா. எந்த எந்த துவனிகளை செய்தால், எப்படி கண்ணை சுழற்றினால், எப்படி குரலை மாற்றி கொண்டால், எப்படி விரல்களை தழுவ அழைத்தால் அந்த குழந்தை வருமோ, you will make yourself so conducive and accessible so that a child of that caliber can see a certain love in you. நீங்கள் அந்த குழந்தை கிட்ட பகவத்கீதையில் 18 அத்தியாயம் முதல் ஷட்கம் அது புரியுமோ? புரியாது. அது வரவே வராது. அப்புறம் நமக்கு ஒரே சந்தோஷம், நான் கூட்டேன் அது வரலேன்னு சந்தோஷப்பட்டுருவா. அது லெவலுக்கு இறங்கினா தானே புரியும். சர்வலோகேஸ்வரன் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், மாமேகம் சரணம் பிரஜ. இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்றவன் யார் என்று தெரியுமா அர்ஜுனா? இப்படி நிற்கிறார் இல்லையா? இதே பெருமாள் தான், இதே ஆள் தான், மாறல. எந்த பகவான் 89 வயசுல பார்த்தனுக்கு சாரதியாயிருந்து உபனிஷத் சாரமான கீதையை நடு யுத்த பூமியில் உபதேசித்தானோ அவரே தான் 8 வயசுல யசோதை சொன்னா, வாடாங்க திருடினியா நீ? ஒடச்சியா பானை? இல்லம்மா அந்த பானையை நான் உடைக்கல. வாடாங்க படாவா, வாங்க கிட்டக்கவா கிட்டக்கவா அப்படின்னு இடக்கை வலக்கை ஆச்சாரம் தெரியாதவள் அவனை இடுப்போட உரலோட கட்டி போட்டாலே. அந்த ஆக்சசிபிலிட்டி இருக்கு பாருங்க பரபிரம்மத்துக்கிட்ட. அதுக்கு சௌஷீல்யம், சௌலபியம்னு பேர். Paramatma is not someone who keeps showing how great he is. Paramatma is someone who shows his people how accessible he is. நம்மளோட கூட பழகணும். அந்த அந்த மாடோடும் சரி, கண்ணுக்குட்டியோடையும் சரி, காதில் கட்டெரும்பை விட்டுட்டு அது விளையாடி அதுவோட இதுவோட அப்படி இருந்தால்தான். அதனால தான் ஞாபகம் வச்சுங்கோ, ராமாவதாரத்துக்கு எத்தனையோ பெருமை இல்லைன்னே கிடையாது. ராமாயணம்ங்கிறது ஒரு சாஸ்திரமே. பட் வை வாஸ் கிருஷ்ணா மோர் பாப்புலர்? பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கம்ப்ளீட் ஆக்சசிபிலிட்டி. அதாவது ஒரு ஆச்சாரியன் சொல்வார், யோசிச்சு பாருங்க, இப்போ நமக்கு கட்டக்கூடிய காலேஜஸில் லெக்சர் தியேட்டர் காம்ப்ளெக்ஸ்னு இருக்கும். அதில் பார்த்தேன்னா நடுவில் டீச்சர் நின்றுருப்பார். ஆம்ஃபி தியேட்டர் மாதிரி ஒரு லெவலாக மேலே போகிறது. ஸ்டூடெண்ட் மேலே இருப்பார், டீச்சர் கீழே இருக்கா. இது ஒருத்தர் கேட்டார், இது சரியா சுவாமி, டீச்சர் தானே மேலே இருக்கணும், ஸ்டூடெண்ட் தானே கீழே இருக்கணும்னார். நான் சொன்னேன், இல்லை, இவெல்லாம் நிறைய கீதையை படிச்சிருக்கார் இந்த ஆர்கிடெக்ட்னு. ஏன்னா பகவத்கீதையை உபதேசித்த கீதாச்சாரியன் கண்ணன் சாரதி கீழே உட்காந்துருக்கார். கேட்ட சிஷ்யன் பார்த்தன் அர்ஜுனன் பின்னாடி மேலே நின்றுருக்கான். எந்த அளவுக்கு அவன் நின்னான், எந்த அளவுக்கு இவர் கீழே உட்காந்துட்டார்னா அர்ஜுனனுடைய செருப்பு பெருமாள் முதுகுல தேயுமா. அப்படின்னா ஒரு ஆச்சாரியன் எந்த அளவுக்கு சௌஷீல்யமாக அந்த காலத்தில் இருக்காருன்னா, கேட்டா போரும், செருப்பை எங்கே வேணாலும் வை, நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன்னு பண்ணாமல் இருக்கும். அதுதான் ஆக்சசிபிலிட்டிங்கிறது. ஒன்லி இஃப் யூஆர் ஆக்சசிபிள். அடியேனே உபன்யாசம்லாம் சொல்ல ஆரம்பித்த போதும் சரி, இப்போவும் சரி, எல்லாரும் என்ன சொல்வான்னா, நீங்கள் ஒரு உயர்ந்த விஷயத்துக்கு நார்மல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுங்கோம்பா. இப்போது என் உபன்யாசம் கேட்டுட்டு நீங்கள்லாம் ரொம்ப நன்னா பேசுகிறார், ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லணுங்கிறது என்னுடைய ஆசையா? இல்லை இல்லை, ஏறக்குறைய நமக்கு புரிகிற மாதிரி பேசினார்னு சொல்கிறது எனக்கு அச்சீவ்மெண்ட்டாக? யோசிச்சு பாருங்களேன். am I here to impress upon you with my scholastic achievements, or am I here to make the last person understand every bit of what I have to say? அதுதானே கிருஷ்ணாவதாரம் எடுத்தபோது his objective was everybody should feel I'm accessible. துரியோதனனுக்கும் நான் ஆக்சசிபிளாக இருக்கணும், அர்ஜுனனுக்கும் இருக்கணும், ஒரு பெண்ணான திரௌபதிக்கும் இருக்கணும், அத்தையான குந்திக்கும் இருக்கணும்,
சகுனியோடையும் நான் நன்னா பேசணும். அவர் அந்த காலத்து சோ மாதிரி எல்லாரோடையும் பேசுவார். அவருக்கு இந்த பார்ட்டி அந்த பார்ட்டியே கிடையாது, எல்லாரோடையும் பேசுவார். நன்னா கர்ணனோட பேசுவார், நன்னா இவாத்துக்கு போயிட்டு வருவார், அவரத்துக்கு போயிட்டு வருவார். இவர் யாரை சப்போர்ட் பண்ணுவார்னே எனக்கு பல பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி கிருஷ்ணர் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஹி வில் கீப் தேம் ஆன் பின்ஸ் அண்ட் நீடில்ஸ். அந்த மாதிரி ஒரு ஆக்சசிபிலிட்டி அது எங்கே தெரியறது? ஒரு யசோதை கையால் கட்டுண்டான். ஞாபகம் வச்சுங்கோ, யசோதை வாடா இங்க கிடக்க வாடா, நீ பானை உடைச்சவா கிடக்க அப்படின்னு அந்த தழும்பு கயரை கட்டி விடுறா. யோசிச்சு பாருங்க, அந்த தழும்பு கயர், அந்த ஸ்கார் பெருமாள் இடுப்பில் இருக்கு. பின்னாடி அவர் துவாரகாதீசனானார். மீடியா என்ன சொல்லும், அந்த இடத்த ஜூம் பண்ணி காமிக்கும், திஸ் இஸ் த பிளேஸ் வேர் யசோதா டைட் ஹிம். அப்போ உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்ட போய் அதை நன்னா மேலே கொஞ்சம் மூவை ரப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நன்னா வேஷ்டியை மேலே கொண்டு கவர் பண்ணிப்போம். கிருஷ்ணர் அப்படி பண்ணிக்கலையாம், அவருக்கு அந்த தழும்போடு நின்னாராம். ஏன்னா எங்கள் அம்மா கையால் நான் கட்டுண்டேங்கிற ஸ்கார் எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட். அதனால் தன் திருத்தந்தையார் தாயார், இப்போ கூட நீங்கள் பெரியவாள்லாம் பல பேர் இருக்கு, இன்றைய காலகட்டம் மாறிவிடுத்துன்னு வச்சுங்கோ. இது சரி தப்புங்கிற விசாரத்துக்கு போக வேண்டாம். ஸ்கூலில் அடியே வாங்காத, திட்டே வாங்காத ஒருத்தர் இங்கே கையை தூக்கட்டுமே. அடி வாங்கியிருக்கக்கூடாது, திட்டே வாங்கியிருக்கக்கூடாது. அடி வாங்கினவா அப்பா அம்மா கிட்ட அடி வாங்காத யாரெல்லாம் அப்பா அம்மா கிட்ட ஏதாவது ஒரு அடியாவது வாங்கியிருக்கள்? அப்பா எவ்வளோ மகான்கள் இங்கே இருக்கா பாருங்க. இப்பெல்லாம் ஒரு ஸ்கூலில் டீச்சர் யூ ஷுட் நாட் டூ லைக் திஸ் ஓகே அப்படின்னு கொஞ்சம் கண்ணை பெருசாகிடுதுன்னா அது 100க்கு டயல் பண்ணிவிடுறது. என்னை டீச்சர் இப்படி திட்டுட்டா, என்னுடைய ஹார்ட் ரொம்ப வீக் ஆகிடுது என் டீச்சர் திட்ட கேட்டுவிட்டு. அதனால் டீச்சர் அந்த குழந்தை கொஞ்சம் சுமாராக வாங்கினா கூட, இவ்வளோ சுமாராக வாங்கியிருக்கேடா ராஜா, எவ்வளவு நீ எத்தனை முயற்சி எடுத்து படிக்காமல் இருந்திருந்தால் இப்படி மார்க் வாங்காமல் இருப்ப. இதெல்லாம் எவ்வளோ எத்தனையோ கோடி ஜென்மாவில் பண்ண வேண்டிய சுக்ருத்தாச்சே, புண்ணியமாச்சே, நீ இப்படியே இருக்கணும்னு பகவான்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன். நான் சொல்லுவோம், இப்போ அந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். டீச்சரும் குழந்தைய திட்டப்படாது, அப்பா அம்மாவும் திட்டப்படாது, அது எப்படி வளரும்னு சொல்லுவோம். ஏதோ பகவான் தான் அனுகிரகம் பண்ணணும். இதுக்கு நான் எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, கிருஷ்ணர் அப்படி பார்க்கல. எங்கம்மா என்னை கட்டி போட்டாங்கிற அந்த தழும்பு அவருக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருந்தது. அப்போ பக்தன் கையால் கட்டுண்டால் அவன் எளிமையை காண்பிப்பான். பகவானுக்கு எளிமை உண்டா? யசோதை கையால் கட்டுண்டான். அப்போ தான் சொன்ன வேதத்தில் பகவானுக்கு எளிமை உண்டுன்னு காண்பித்து கொடுத்தவன் கண்ணன். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் அப்படின்னா அவர் வளரும் போதே காண்பிச்சிருக்கார். அடுத்தது, இது ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு விஷயம். இந்த சம்பவத்தை நீங்கள் புரிஞ்சுட்டேன்னா இது ஒரு சின்ன ஒரு பீட்டிகை சொல்கிறேன். வேதத்தில் 2 பாகங்கள் உண்டு. பொதுவாக அதை பிரிக்கக்கூடியவா 2 பாகமாக பிரிப்பா. ஒன்றுக்கு கர்மகாண்டம்னு பேர், இன்னொன்றுத்துக்கு ஞான காண்டம்னு பேர். கர்மகாண்டம் முடிச்சுட்டு தான் ஞான காண்டத்துக்கு வரணும்னு ஜெய்மினி எடுத்திருக்கார் ஒரு சூத்திரத்திலேயே. கர்மகாண்டம்னா என்னென்னா, பொதுவாக அதில் 3 பாகங்கள் அடக்கம். பிராமணம், ஆரண்யகம், சம்ஹிதா அப்படின்னு 3 பாகங்கள் சேர்ந்தது தான் கர்மகாண்டம். வெறுமன உபனிஷத் மட்டும் இருக்கக்கூடியது ஞான காண்டம். அப்போ கர்மகாண்டம், ஞான காண்டம். கர்மகாண்டத்துக்கு அந்தர்கதமாக 3 பாகங்கள், பிராமணம், ஆரண்யகம், சம்ஹிதா. ஞான காண்டத்துக்கு அந்தர்கதம் உபனிஷத். கர்மகாண்டத்தில் பொதுவாக என்ன சொல்லுவான்னா, விதி வாக்கியங்கள் சொல்லுவா. நீ இப்படி இரு, மாத்ருதேவோபவ பித்ருதேவோபவெல்லாம் சொல்லிட்டு யாகங்கள் எப்படி செய்ய வேண்டும், இந்த வேள்வி செய்தால் யாரை மகிழ்விக்கலாம், அந்த வேள்வி செய்தால் யார் மகிழ்ந்து போவா, மகிழ்ந்து போனால் உனக்கு என்ன பலன் கிடைக்கும், இதெல்லாம் சேர்த்தது தான் கர்மகாண்டம். ரொம்ப விஸ்தீரணமான பாகம், பெரிய பாகம். அந்த கர்மகாண்டத்தை மட்டுமே ஸ்ரத்தையோடு படித்து ஞான காண்டம் வேண்டான்னு சொல்லக்கூடியவா பல பேர் அந்த காலத்தில் இருந்தா. அவளுக்கு பூர்வ மீமாம்சகால்னு பேர். பூர்வ மீமாம்சகானா they will just follow the injunctions given in the Veda. என்ன யாகம் சொல்லியிருக்கோ பண்ணுவா. ஏன் சுவாமி இந்த யாகத்தால் பகவான், அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, பகவான்லாம் வேண்டாம், எங்களுக்கு வெறும் யாகம் போரும். இவாளுக்கு பூர்வ மீமாம்சகால்னு பேர். உத்தர மீமாம்சகால்னா என்னென்னா, இந்த உபனிஷத்தை கடைப்பிடிக்கக்கூடியவா. அவன்னு சொல்கிறா கர்மா முக்கியம்தான், ஆனால் why you do that கர்மா. இப்போ கர்மா நீ ஒரு, எங்கள் தாத்தா பாட்டிலாம் நான் படிக்கும்போது சில சமயம் இந்த ஹிஸ்ட்ரியில் இந்த அவுரங்கசீப் போன்ற மகாச்சாரியர்கள் பற்றிலாம் கதை வரும். அவுரங்கசீப் இவர் சிலை வச்சுட்டார், பாபரை அவரை வச்சார், இவரை வெட்டினார், அவரை வெட்டி, இதெல்லாம் உட்காந்து படிக்கும்போது எங்கள் தாத்தா சொல்வார்,
இந்த வார்த்தை சொல்லப்படாது, ஆனால் சொல்கிறேன். எங்கள் தாத்தா சொல்கிற வார்த்தை, கடன் இழவேன்னு படிக்காத, பிடிச்சு படி, புரிஞ்சு படி அப்படின்னு எங்கள் தாத்தா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். எதுவுமே நீ படித்து நீ அதில் ருச்சி வந்துடுத்துன்னு வச்சுக்கோ, அது சொல்லும்போது ஒரு ஜாய் இருக்கும். இப்படி தான் எங்கே சொல்கிறது வேண்டும். அப்படின்னா என்னென்னா, கர்மாவை மட்டும் பண்ணா போராது, அதில் ஒரு அபிருச்சி இருந்தால்தான் ஞானம் வளரும். அதனால் ஞான காண்டத்தை அனுசரிக்கக்கூடிய உத்தர மீமாம்சகால் என்ன சொல்கிறா, பகவானை நம்பு, வேதத்திலையும் உபனிஷத்திலையும் சொல்லப்பட்டவன் பரமாத்மா தான் அப்படின்னு ஒரு குரூப். பூர்வ மீமாம்சகால் என்ன சொல்கிறா, யாகம் மட்டும் பண்ணா போகிறோம், பலனெல்லாம் ஒன்றும் பெருமாள் கொடுக்கல, யாரோ பலனை கொடுக்குறா, யாகமே பலனை கொடுக்கறது, நாங்கள் பகவானை நம்பிக்கை கொள்வதில்லை அப்படின்னு உத்தர மீமாம்சகால் சொல்கிறான்னு வச்சுக்கோ. உத்தர மீமாம்சகால் ஒன்று சொல்கிறா, பூர்வ மீமாம்சகால் ஒன்று சொல்கிறா. இப்போ நம்ம கதாபாகத்துக்கு வருவோம். என்னென்னா, கிருஷ்ணர் தன்னுடைய தோழர்களோடு காட்டுக்கு போயிருக்கார். போகும்போது குழந்தைகள்லாம் சொல்லிது, கிருஷ்ணா ஒரே பசிக்கிறது கிருஷ்ணா. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், இது பாகவதத்தில் வரக்கூடிய கதை. அங்கீரச யாகம் பண்ணக்கூடிய அந்தணர்கள் இங்கே ஒரு குறிச்சியில் இருக்கா, அந்த அக்ரஹாரத்தில் போய் கிருஷ்ணன் நான் சொல்லியிருக்கேன்னு கேளு, அவள் ஆற்றுல இருக்கக்கூடிய பிரசாதத்தை உங்கள் கையில் கொடுப்பா, நீங்கள் அதை சாப்பிட்டுடுங்கோ அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லி அமிச்சார். இந்த குழந்தைகள்லாம் வாசலில் போய் நிது, மாமா கிருஷ்ணர் உங்கள் ஆற்றுல வந்து ஜாட சொன்னார், நீங்கள் உங்கள் ஆற்றுல ஏதோ பண்ணியிருக்கலாம், அதை கொடுங்கோ. அந்த மாமாலாம் சொன்னா, என்ன கிருஷ்ணன் கேட்டிருக்கானா, நாங்கள் யாகத்தில் ஈடுபட்டிருக்கோம், இப்போ எங்களால் கொடுக்க முடியாது, கிருஷ்ணனே கேட்டாலும் கொடுக்க முடியாது, போய் போ. இந்த குழந்தைகள்லாம் வந்துட்டு, கிருஷ்ணா மாமா கொடுக்க மாட்டேன்னு விட்டார், நாங்கள் பசினோம் கொடுக்க மாட்டேன்னு விட்டார். மாமா அத்தனை பேரும் கொடுக்க மாட்டேன்னு விட்டாளா? ஆமாம். நீ புழக்கடை வழியாக போய் அந்த மாமிகள் கிட்ட போய் கேளு. இந்த குழந்தைகள்லாம் பின்கட்டு வழியாக போய் மாமிக்கு ஜன்னலை தட்டிட்டு, மாமி மாமி ஒரே பசிக்குது, கிருஷ்ணர் வந்து உங்ககிட்ட கேட்க சொன்னார். கிருஷ்ணன் கேட்க சொன்னாரா, கிருஷ்ணரே கேட்க சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாமி அப்போ தான் அப்பெல்லாம் வத்த குழம்பு பண்ணியிருக்கா, அதை தூக்கி கொடுத்தா. இன்னொரு மாமி புளிப்பு கூட்டு பண்ணியிருக்கா, அது கொடுத்தா. ஒருத்தர் மாமி வந்து நல்லா பொரிச்சு சாத்து பண்ணியிருக்கா, எல்லாத்தையும் சாதத்தோடு கலந்து கொடுத்துட்டா. இதுதான் சம்பவம். இந்த குழந்தைகள்லாம் அதை எடுத்துன்னு வந்து சாப்பிட்டு. இதுலேருந்து என்ன தெரியுறதுன்னா, பதிகள்லாம் பூர்வ மீமாம்சகால், யாகம்தான் முக்கியம்னு உட்காந்துண்டவா. யாகத்துக்கு பலன் கொடுக்கக்கூடியவன் பரமாத்மான்னு உபனிஷத் வாக்கியத்தை நம்பினவா பத்னிகள். பத்னிகள் உத்தர மீமாம்சகால், அவளுக்கு கிருஷ்ணனுடைய பெருமை தெரிஞ்சிருக்கு, சாப்பாடை தூக்கி கொடுத்தா. அப்போது வீட்டுக்குள்ளேயே பதிக்கு நம்பிக்கை உண்டு, பத்னிக்கு நம்பிக்கை உண்டு, பதிக்கு நம்பிக்கை இல்லைங்கிற ஒரு திருஷ்டாந்தம் வந்துடுத்து பாருங்க. இப்போ நம்ம எங்கே சுற்றி கித்தி பார்த்தாலும் நிறைய தெரியுதே, பதிக்கு நம்பிக்கை இல்லை, பத்னி கோவில் கோவிலாக பாருங்க. அப்போது பதிங்கிறது பூர்வ மீமாம்சகாலாகவும் பத்னிங்கிறவோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் வந்துடுது. இது வந்து பாகவதத்தில் வரா மாதிரி தெரியறதுன்னு சொல்கிறேன் நான். பாகவதத்தில் என்னென்னா என்ன சாதிக்கிறார், பிரயாத தேவ யஜனம் பிராமணானாம் பிரம்மவாதினஹ. See, there's another subtle point here, if you all have noticed. இது வந்து இந்த டாபிக்குக்கும் வேறுபட்டு இருக்கு. டெமோக்ரஸிங்கிற ஒரு விஷயம், அதாவது மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், எல்லோருக்கும் அவரவர்களுடைய கருத்து சுதந்திரம் இருக்க வேண்டும். இதை நம்ம என்ன நினச்சிருக்கோம்னா 75 வருஷமாக வந்திருக்கு. பாரத தேசம் இன் இட்ஸ் தாட் ப்ராசஸ் ஹஸ் ஆல்வேஸ் பீன் டெமோக்ரட்டிக். அதனால தான் ஒரே வேதம், ஒரே வேதாந்த சூத்திரத்தை படிச்சுட்டு சங்கரால் அத்வைதத்தை நிர்ணயம் பண்ண முடிகிறது, ராமானுஜரால் விசிஷ்டாத்வைதம் பண்ண முடிகிறது, மத்வாச்சாரியால் துவைதம் பண்ண முடிகிறது. It is not a homogenized civilization or a religion. Multi-practices. எது விருத்தமாக இருக்கக்கூடிய ப்ராக்டிசஸ் கூட இருக்கும். இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக எங்கள் தாத்தா சொல்கிறது உண்டு, ஜோதிஷக்காராலையும் கேட்டேன்னா, ஆற்றுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னா அமாவாசையாக இருக்கா பாரும்பா. அமாவாசைங்கிறது பொதுவாக நமக்கு நல்ல விஷயந்தான். நீங்கள் அப்படியே ஒரு 320 கிலோமீட்டர் தாண்டி ஹொசூர் தாண்டி கர்நாடகாக்குள்ளே வந்துருங்கோ, அவளுக்கு அமாவாசை நல்லதில்லை. ஆயிடுத்தா? இப்போ நம்ம பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணணும்னு நினைக்கும் போது ஈர வஸ்திரத்தோடு பண்ணக்கூடாது. குளிச்சுட்டு உடம்பை தொடச்சுன்னுட்டு காஞ்ச வஸ்திரத்தில் தான் ஆராதனம் பண்ணணும்.
கேரளால நம்பூதிரிமார்கள் கர்ப்பகிரகத்துக்கு போறா பாருங்க, ஈரத்தோட தான் இருக்கணும். கொஞ்சம் காஞ்சி கொடுத்தனாத்துக்கு கூட திரும்பி ஒரு முக்கு போட்டுட்டு வரணும். ஒரு பார்டர்ல எப்படி பிராக்டிசஸ் மாறிடுறது பாருங்க. ஒண்ணுமே இல்லை. இப்போ பொதுவாக இது வேடிக்கைக்கு சொல்றது உண்டு. யாராவது ஏமாத்திட்டான்னு வச்சுக்கோ, தலையில துண்டு போட்டுக்க வேண்டியது தான். கேள்விப்பட்டிருக்கோ, தலையில துண்டு போட்டுக்கணும். தலையில இப்போ முக்காடு போட்டுண்டா கூட எடும்பா. இது நமக்கு ரொம்ப நல்ல சகுனம் இல்லை, தலையில வஸ்திரம் போட்டுக்கிறது. நீங்க வடதேசத்துல போயிட்டேன்னா கல்யாணத்தும் போது அந்த பொண்ணு தலையில முக்காடு போட்டு தான் கல்யாணமே பண்ணிக்கணும். கூங்கட்டுன்னு பேர் இதுக்கு. இது போட்டு அதை மறைச்சுன்னு தான் பண்ணணும். எதை அப்படின்னா பாருங்க, பாரத தேசத்துக்குள்ள வேரியஸ் பிராக்டிசஸ் இருக்கிறது மட்டும் ஆச்சரியம் இல்லை, விருத்தமான பிராக்டிசஸும் கோ எக்ஸிஸ்ட் ஆகுது பாருங்க. அதனால we have always been democratic. அந்த டெமோக்ரஸி இருந்ததுனால தான் பதி பூர்வ மீமாம்சகர், பத்னி உத்தர மீமாம்சகால், they didn't force each other. And the homogenization of religion can never happen in Sanatana Dharma. ஞாபகம் வச்சுங்க. பல பேர் என்கிட்ட கேட்பா, அடிக்கடி ஒரு வரக்கூடிய கேள்வி என்ன தெரியுமோ, நீங்கள் சார் இந்த தமிழ்நாட்டெல்லாம் சௌரமான பஞ்சாங்கம் கடைப்பிடிக்கிறேன், கார்த்தால நமக்கு ஒரு 4 மணி 5 மணி 6 மணி முகூர்த்தம் வந்துடுது. ஆந்திர தேசம் போனேன்னா சாந்திரமானம் பாதி ராத்திரிக்கு தான். ஏன் நீங்கள் 2 பேரும் why can't you all sit together and decide? We can't. Because this religion always has been a place of various thoughts to coexist. You cannot அதனால தான் நம்ம வெஸ்டர்ன் ரிலிஜன்ஸில் பார்க்குற ரூல் எல்லாம் இங்கே அப்ளை பண்ண முடியாது. இதை நம்ம எல்லாம் ஜிஎஸ்டி மாதிரி எல்லாரும் ஒரே பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ண முடியாது. பாம்பு பஞ்சாங்கம் உண்டு, வாசன் பஞ்சாங்கம் உண்டு, ட்ரிக் பஞ்சாங்கம் உண்டு, இந்த பஞ்சாங்கம் உண்டு, இதெல்லாம் வித்தியாசம். அதுதான் இந்த பூர்வ மீமாம்சகா சம்பந்தம் காமிக்கிறது. இன்னொன்று, பெருமாள் 7-8 வயசு இருக்கும்போது அப்பா ஏதோ பேசிகிட்டு இருந்திருக்கார். நந்தகோபாலன் தன்னுடைய தோழர்களோடு ஏதோ பேசிகிட்டு இருக்கார். என்ன பேசிகிட்டு இருக்காருன்னா, உற்சவம் என்ன பண்ணலாம், அவளுக்கு வருஷா வருஷம் ஒரு உற்சவம் பண்ணணும். ஏன்னா உற்சவங்கிறதே ஒரு ஃபெஸ்டிவலுங்கிறதே ஞாபகம் வச்சுங்கோ, இட் பிரிங்ஸ் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி டுகெதர். அதனால தான் நீங்கள் சனாதன தர்மம் எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு பண்டிகை தெரியுமோ. நீங்கள் இந்த நார்த்துலலாம் போனீங்கன்னா சட் பூஜான்னு ஒன்று பேர். சட் பூஜாங்கிறது சஷ்டி அன்னைக்கு பண்ணுவா. அதாவது அமாவாசையிலேருந்து நம்ம தீபாவளி அமாவாசை இருக்கணும், அதுலேருந்து 6வது நாள் அவள் பண்ணிவிடுவா. இது என்னன்னா சஷ்டிங்கிறதுனால வடதேசத்தில் கார்த்திகேய வழிபாடு இருந்திருக்கு. அது என்னமோ நம்ம இப்போ கடவுள்களையே பிரிக்கும் போது மொழி வாரியாக பிரிச்சுக்கிட்டோம். இவர் தமிழ் கடவுள், இவர் கன்னட கடவுள், இவர் தெலுங்கு கடவுள். பகவான் வந்த உடனே அவர் மொழிக்கும் அப்பாற்பட்டு இருந்தால் தானே பகவான். அவருக்கு தமிழ் பேசினாதான் சார் புரியும். இப்போ தமிழை வளர்த்தது முருகப்பெருமானா இருக்கலாம், ஆனால் அவரை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. கம்போடியா போனேன்னா முருகனுக்கு ஆச்சரியமான 800 வருஷ சிலையே இருக்குது. ஹிமாச்சல் பிரதேஷ் போனேன்னா அவ்வளவு பிராச்சீன மந்திரம் கார்த்திகேய பகவானுக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் முருக வழிபாடு அதிகம், அது சொல்லலாம். தமிழை வளர்த்தவர் முருகர், அதையும் சொல்லலாம். ஆனால் தமிழ் கடவுள்னு ஆக்கிட்டோன்னா கடவுளுக்கு எப்படி நம்ம இப்போ ஹிந்தி கடவுள் கிருஷ்ணர், மராட்டி கடவுள் கணேஷா, கன்னட கடவுள் கேட்கறதுக்கே எப்படி இருக்கு பாருங்க. இது சரி கிடையாது. we should get out of all these shackles and have a broad mentality. அதை பார்க்கணும். சரி, இப்போ விஷயம் என்னன்னா, உற்சவங்கிறது விதவிதமான மக்களை ஒன்று சேர்ப்பது. இதெல்லாம் அந்த காலத்து மன்னர்கள்லாம் அப்படிலாம் யோசிச்சிருக்கா. நீங்கள் மதுரையில் சேவிக்கிறீங்களே, இப்போ இந்த சித்திர மாதம் வந்துருத்துன்னா அம்பாள் மீனாட்சிக்கும் சிவபெருமானுக்கும் திருக்கல்யாணம்னு ஒன்று நடக்கும். சித்திர மாதத்தில் மீனாட்சி திருக்கல்யாணம்னு நடக்கும். அது நடந்து கொஞ்சம் நாட்கள்லாம் மண்டூக மகர்ஷிக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு அழகர் குதிரை வாகனத்தில் வருவர். வரும்போது வைகை ஆத்த கடப்பர். அதனால்தான் அழகர் வைகையில் இறங்குவதுன்னு ஒரு உற்சவம் கொண்டாடுவார். ஞாபகம் வச்சுங்கோ, 450 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உற்சவமும் அந்த உற்சவமும் ஒன்றா நடக்கவே இல்லை. தை மாதம் நடக்க வேண்டியது தான் அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் கல்யாணம். சித்திர மாசத்துல தான் மண்டூக மகரிஷிக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு அழகர் வைகை ஆத்துக்கிட்ட வருவர். வைகைக்கு இறங்க மாட்டார், பக்கத்தில் மண்டூகபுரிக்கு வருவர். திருமலை நாயக்கர் என்ன பண்ணார், கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய மக்களெல்லாம் ஒன்று சேர்க்கணும். ஒரு அப்ஜெக்டிவ். 2வது அப்ஜெக்டிவ் அவருக்கு என்ன எடுத்து, தை மாசத்தில் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் கல்யாணம் நடக்கும்போது கூட்டமே வராதான். ஏன்னா அப்போ தான் அறுவடையெல்லாம் ஆகும், எல்லாரும் பிஸியாக இருப்பா, அக்ரிகல்ச்சரிஸ்ட்லாம் ஃபார்மர்ஸ்லாம்.
எந்த டைம் பீரியடில் எல்லாரையும் ஒன்று சேர்க்கலாம்னு பார்த்து சித்திர மாசம் நன்னா இருக்குமேனு அம்பாள் சிவபெருமான் கல்யாணத்தை ஷிஃப்டே பண்ணிவிட்டார்னு கல்வெட்டு. ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு காலகட்டத்தில் ஒன்றா இல்லை அப்படின்னா மன்னர்கள் தே வாண்டட் டு பிரிங் பீப்புள் டுகெதர் த்ரூ சச் ஃபெஸ்டிவல்ஸ். அந்த மாதிரி தான் கோகுலத்தில் இருக்கும்போதும் நந்தகோபாலன் வருஷா வருஷம் பண்ண வேண்டிய இந்திரனுக்கு செய்ய வேண்டிய உற்சவத்தை பண்ணணும்னு நினச்சார். இந்திரனுக்கு உற்சவம் பண்ணணும்னு நினைக்கும்போது அவள் ஒரு கோர் கமிட்டி, அவள் தான் வந்து ஒர்க்கிங் கமிட்டி, வாலண்டியர்ஸ் கமிட்டிலாம் ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள்லாம் என்ன பண்ணுவேள் அவள்லாம் என்ன பண்ணுவான்னு ஒரு பேசும்போது கிருஷ்ணர் அதை வழியாக நடந்து போயிட்டு இருக்கார். கிடுகிடுன்னு அப்பா கிட்ட ஓடி வந்தார், மடியில் உட்காந்துட்டார். அப்பா அப்படின்னார். என்னடா ராஜா உனக்கு என்ன வேணும்? நீங்கள் என்னப்பா பேசிட்டு கேள்வி? ஏதோ ஒரு உற்சவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஓஹோ, எந்த உற்சவம்? யாருக்கு? இந்திரனுக்குப்பா உற்சவம். வருஷா வருஷம் பண்ணுற உற்சவம் தானேடா கண்ணா, என்னவோ புதுசு மாதிரி கேட்குறியே. அப்பா எனக்கு ஒன்றும் உங்கள் அளவுக்கு ஞானம் இல்லை, நான் வேணா 2 வார்த்தை பேசட்டுமா அப்படின்னு கேட்டாராம் கிருஷ்ணர். சகுனேரிவ பாஷிதம்னு வியாக்கியானம். சகுனேரிவ பாஷிதம்னா ஒரு கிளி பேசுகிற மாதிரி பேசட்டுமாப்பா. அதுக்கு என்னடா ராஜா பேசு. அப்பா நமக்கு வாழ்வாதாரமாக இருப்பது எது? வாழ்வாதாரம்னா என்னடா ராஜா? நம்ம பால் தயிர் வெண்ணெய் எல்லாம் விற்கிறோமே, அதுதான் வாழ்வாதாரம். பால் தயிர் வெண்ணெய்க்கெல்லாம் ஆதாரம் பால். நமக்கு யாருப்பா பால் கொடுக்குறா? அதான்டா நம்ம மாத்துல எத்தனையோ மாடு இருக்கே, லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மாதிரி மாடுகள்லாம் தான்டா பால் கொடுக்குறது. சரிப்பா, அது எங்கேருந்துப்பா சாப்பாடு வாங்கிக்கிறது? அது பால் கொடுக்கணும்னா நன்னா புல் சாப்பிடணுமே. அதான்டா கோவர்தன பர்வதத்தை தானே அது போய் புல்லை சாப்பிட்றது. ஏன்பா அப்படின்னா நமக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய பால் தயிரை கொடுக்கக்கூடிய பசுக்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய புல்லை கொடுக்கக்கூடிய மலைக்கு தானேப்பா பூஜை பண்ணணும். சம்பந்தமே இல்லாத இந்திரனுக்கு எதுக்குப்பா நீ பண்ற? இவ்வளவுலாம் காம்ப்ளிகேட்டடாக கேட்டுவிட்டா நந்தகோபாலன் குழம்பி போயிடுவார். ஐயோயோ, இப்போ நான் என்னடா கிருஷ்ணா பண்ணணும்? நீ சொல்லு, நீ சொல்கிறத நான் அப்படியே பண்ணிவிடுவேன். அது ஒன்றும் இல்லைப்பா, நம்ம கோவர்தன பூஜையே பண்ணிவிடலாம்ப்பா, இந்த இந்திரனுக்கெலாம் பூஜை வேண்டான்னு சொல்லிவிடுத்து இந்த குழந்தை. நம்மளான வந்து கேட்டிருப்போம், ப்ளீஸ் ரைட் ஆல் திஸ் இன் a 2-page essay and give it to me. Our committee will go through and decide. அதுதான் அவள் பண்ணலை. அவள் என்ன சொல்லிட்டா? கிருஷ்ணர் சொல்லிவிட்டா அதுதான் வேது வாக்கு. உடனே போ கோவர்தனத்துக்கு பூஜையை பண்ணு, அங்கே போய் எல்லா ராத்திலையும் பண்ண வேண்டிய தளிகை அது சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம்னு ஒன்று பண்ணுவார். நன்னா சாதத்தெல்லாம் வடித்து நன்னா புளிக்காய்ச்சலை பண்ணி குழம்பு இத்தியாதிகள்லாம் பண்ணி பக்ஷணங்கள்லாம் பண்ணி ஆற்றுல என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ எல்லா பட்சணத்தையும் பார்த்து பண்ணி எல்லாரும் மாட்டு வண்டியில் எடுத்துன்னு வந்து கோவர்தன மலைக்கு முன்னாடி முதல்ல வசுதேவருடைய வேஷ்டியை விரிச்சா. ஏன் சார் வேஷ்டியை விரிக்கணும்னு கேட்டால், நம்ம மாத்தில் மல்டி பர்பஸ்னால் அது மாமா வேஷ்டி தான். நீங்கள் டேபிளுக்கு டேபிள் கிளாத்தாகவும் ஆக்கிடலாம், வடாம் பொரிக்கணும்னா பண்ணிவிடலாம், தளிவடாத்தை காய வைக்கணும்னா பண்ணலாம். ஒருத்தராத்தில் போன தளிவடம் இவ்வளோ நல்லா இருக்கேன், அவர் வேஷ்டியில் போட்டது. அதனால் எல்லாம் இந்த விதவிதமான பட்சணங்கள்லாம் கொண்டு மலை எதிர்க்க வச்சாச்சு. சாப்பிடுங்கிறா. இந்த மக்கள்லாம் ரொம்ப இன்னோசென்ட் பீப்புள். மலை சாப்பிட்டா தான் ஊற்றுப்பான், நம்ம சாப்பிட்லன்னா தான் ஊற்றுப்போம். நம்ம பகவான் எதுக்கு போய் கொண்டு வச்சுவிட்டு அவர் சாப்பிட்டுட்டான்னா அடுத்த நாள் வைப்போமோ? வைக்கவே மாட்டோம். அதனால் மலையை எதுக்கு கொண்டு வச்சுவிட்டா. கிருஷ்ணர் என்ன பண்ணார்? எல்லாரையும் நீங்கள் மலையை சுற்றி வாங்கினார். எல்லாம் சுற்றி வரத்துக்குள்ளே அவர் சாப்பிட்டுட்டார். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ருதான், அவர் அத்தனையும் சாப்பிட்டுட்டார். அப்போ சொல்லிட்டார், இது பாருங்கோ மலை தான் சாப்பிட்டுதுன்னார். காரணம் என்னன்னா வேதத்தில் நம்ம எந்த தேவத்தையை சேவிச்சாலும், ஏன்னா இது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நிறைய பேர் கேட்டிருக்கா, உங்கள் மனசுலேயே எழலாம். வேதத்தில் யாகம் பண்ணும்போது சில பிரக்கிரியை வரும். நம்ம அந்த வேதத்தை பண்ணக்கூடிய யார் அந்த யாகம் பண்ணி வைக்கிறாரோ அந்த வாத்தியார் சொல்கிற மந்திரத்தை நம்ம எங்கே காதில் வாங்கிக்கிறோம். நம்ம வந்து கரெக்டாக அவர் வந்து நான் ஸ்வாஹா சொல்லும்போது போடுங்கோம்பர், அதுதான் நமக்கு கணக்கு. இப்படி கையில் ஏதாவது பொறி வச்சுட்டுப்போம், ஸ்வாஹா ஸ்வாஹா. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருங்கிறதே ஃபாலோ பண்ண மாட்டோம். அவர் சொல்கிறார், இந்திராய ஸ்வாஹா இந்திராய இதன் நமம, இந்திரா உனக்கு நான் இதை கொடுக்கிறேன். யார் மூலமாக கொடுக்குறேன்? அக்னி மூலமாக கொடுக்குறேன். எதை சொல்லி கொடுக்குறேன்? ஸ்வாஹாங்கிற வார்த்தையை சொல்லி கொடுக்குறேன். ஸ்வாஹாங்கிறது யாரு? அக்னி தேவதையுடைய பத்னி, அக்னியோட வைஃப்க்கு ஸ்வாஹான்னு பேர். அக்னிக்கும் அக்னியுடைய பத்னியான ஸ்வாஹாவுக்கும் நான் இதை கொடுக்குறேன், இதை கொண்டு இந்திரன் கிட்ட சேர்த்துரு. அப்போ அவர் கேட்பாரோனோ, இப்போ இந்திரன் கிட்ட கொண்டு சேர்க்கணும்னா இந்த ஹவிஸ் உன்னோடதா? இல்லை இது என்னோடது இல்லை, இதம் ந மம, இது என்னுடையதல்ல. இந்திராய ஸ்வாஹா இந்திராய, இது இந்திரனுடையது. இதன் ந மம, இது என்னுடையது அல்ல. இப்போ ஒரு குழந்தை என்கிட்ட வந்து கேட்டுது, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? வேதத்தின் படி ஹோமம் பண்ணக்கூடியவர் இந்திரனுக்கு கொடுக்கணுங்கிறார்.
அதே இந்திரன் தானே அகல்யா கிட்ட அபச்சாரப்பட்டான். அதே இந்திரன் தானே சகரன் செய்த யாகத்திலிருந்து குதிரையை கடத்தி சென்றான். அதே இந்திரன் தானே ரிஷபநாதன் செய்த யாகத்தில் குதிரையை கடத்தி சென்றான். அதே இந்திரன் தானே கோபிஷ்டனாகி கண்ணனுடைய இருப்பிடத்தை தேடி மழையை வருஷித்தான். 7-8 எஃப்ஐஆர் இந்திரன் மேலே இருக்கும்போது நம்ம எப்படி இந்த ஹவிஸை இந்திரனுக்கு கொடுக்க முடியும்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஞாபகம் வச்சுங்கோ, புராணத்தில் வர இந்திரன் வேற, வேதத்தில் வர இந்திரன் வேற. வேதத்தில் இந்திரன்னு சொன்னால் எந்த பரமாத்மா இந்திரன் உடம்பை சரீரமாக கொண்டுள்ளானோ அவனுக்குத்தான் இந்திரன்னு பேரே ஒழிய இந்த அகல்யா கிட்ட அபச்சாரப்பட்ட இந்திரனுக்கே நம்ம ஹவிஸை கொடுக்கல. அப்படின்னா எந்த ஒரு கிரியை செய்தாலும் அது பரமாத்மாவுக்குத்தான் போய் சேரும். அதனால தான் கோவர்தனத்துக்கு பூஜை பண்ண சொன்ன பகவான் தான் அதை உண்டு நிரூபித்தான். இந்த பண்டங்கள் எல்லாம் மலைக்கல்ல எனக்கு. அதனால எவன் ஒருவன் இந்திர பிராணாதிகரணம்னு பிரம்மசூத்திரத்தில் தானே இந்திரனுக்கும் பிராணனுக்கும் அந்தர்யாமியாய் இருக்கிறேன் என்று காண்பித்தானோ, எவன் ஒருவன் உபதேசம் செய்வதற்கு பூர்வமே கோவர்தன சம்பவம் மூலமாக சொன்னானோ அவன் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்று நிலைத்திருக்கிறான்.